அதிமுக தொழிற்சங்க நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்டோர் தாவேகால இணைஞ்சிருக்காங்க. மறுபுறம் வெல்லமண்டி நடராஜன் தாவேகாவுக்கு சென்று இருக்கிறார். எக்ஸ் எம்எல்ஏ வெங்கட்ராமன் திமுகல இணைஞ்சு இருக்கிறார். இன்னொரு புறம் 90% அதிமுக தொண்டர்கள் திமுகவை தூக்கி எறிவதற்காக தாவேகாவில் இணைவதற்கு தயாராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா. இந்த நிகழ்வுகள், இன்று மட்டும் நடந்த இந்த நிகழ்வுகள் என்ன உணர்த்துது? அதிமுக இருந்தா எதிர்காலம் இல்லை, கட்சிக்கே எதிர்காலம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு நிர்வாகிகள் வந்துட்டாங்க அப்படின்றத எடுத்துக்கலாமா, இல்ல சமாளிச்சிருவாரா எடப்பாடி பழனிசாமி? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சவால்கள் வரிசை கட்ட போகுது. அதுதான் முதல்ல இது உணர்த்துகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க சொன்ன முதல் கேள்வியில முதல் பாயிண்ட் நீங்க கேட்டது தொழிற்சங்க நிர்வாகிகள், அண்ணா தொழிற்சங்கம். முதல்ல அண்ணா தொழிற்சங்கம் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க கிட்டத்தட்ட ஒரு சாதாரணமா ஒரு போக்குவரத்து பணிமுனைக்கு போனாலும் அண்ணா தொழிற்சங்கம் அங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஒரு அரசினுடைய ரப்பர் தொழிற்சாலை, ஒரு குமரி மாவட்டத்தில் கூடிய அரசு ரப்பர் தொழிற்சாலை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, அது மாதிரியான தொழிற்கூடங்கள்லயும் நீங்க போனீங்கன்னா அண்ணா தொழிற்சங்கம் தான் அங்க இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்திலேயே வலுவான தொழிற்சங்கமா இருக்கும். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஆட்சிக்கே வந்து விட்டது தமிழக வெற்றி கழகம். அவர்களுக்கு தொழிற்சங்கம் இல்லை. முறைப்படி அங்கீகரிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்திற்கு தொழிற்சங்கம் என்கின்ற ஒன்று இதுவரை இல்லை. நீங்க கடந்த 2 ஆண்டுகள்லயுமே நீங்க பார்த்திருக்கலாம். அண்ணா ஆட்டோ ஓட்டுநர் சங்கம்லாம் நீங்க பார்த்திருக்கலாம். அதே மாதிரி சிஐடியுக்கு இருக்கு, இடதுசாரிகள் வலதுசாரிகளுக்கு மட்டும் இல்லாம திமுக தோமுசாமி இயங்குவாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த இடத்துல கூட ஒரு பெரிய தொய்வு இருந்தது. பட் இப்ப இன்னைக்கு அண்ணா தொழிற்சங்கத்திலிருந்து போகிறவர்கள்லாம் அனுபவ ரீதியாகவும் ரொம்ப பலம் வாய்ந்தவர்கள். சோ அப்ப கிட்டத்தட்ட அந்த அணி தன்னுடைய தொழிற்சங்கம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தாவே காட்ட கணிசமான அளவுக்கு இழக்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று, நீங்க கேட்டது மாதிரி நிர்வாகிகள் அதிகம் பேர் போறது. இன்று கூட வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் போறது. வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் திருச்சி கிழக்கை கூட குறிவைத்து போயிருக்கலாம். திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜய் அவர்கள் அந்த பொறுப்பை ராஜினாமா செய்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த 2016ஆம் ஆண்டு திருச்சி கிழக்குல போட்டியிட்டு வெற்றி பெற்றுதான் வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தார். 2021 தேர்தலில் 53,000 வாக்கு வித்தியாசத்தில் அதே தொகுதியில் தோல்வியடைந்திருந்தார். அவரு 1972 இருந்து, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த இயக்கம் உருவான நாள் முதலே வெல்லமண்டி நடராஜன் அதிமுக காரர். ஜெயலலிதா ஜானகி அணி பிரிஞ்ச போது கூட அவர் அப்பவே ஜெயலலிதா அணி பக்கம் நின்றவர். கிட்டத்தட்ட நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர். சில காலம் ஓபிஎஸ் அவர்களோடு இருந்தார். அதுக்கு பின்பு இபிஎஸ் அவர்களோடு இணைந்து கொண்டார். ஓபிஎஸ் திமுக பக்கம் போனதுனால இவர் இபிஎஸ் கிட்ட வந்தார். அப்ப இயல்பாகவே அவருடைய அடிநாதம் திமுக எதிர்ப்பு. அப்ப அதே தான் தாவேகா செய்யுது. அப்ப அந்த இடம் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சவாலாக போகிறது. இன்னைக்கு அண்ணா தொழிற்சங்கத்துல இருந்து போறவங்க, வெல்லமண்டி நடராஜன் மாதிரியானவங்க போறவங்க, 90% பேர் போறவங்க, இவங்க எல்லாருக்கும் தாவேகா திமுகவை எதிர்க்கிறது. அதிமுக அரசியல் ஒண்ணுதாங்க. அவர்களை பொறுத்தவரை திமுகவுக்கு எதிரானவர்கள். அப்ப திமுகவை எதிர்க்கிறார்கள் தாவேகா. அந்த புள்ளியில் இந்த இணைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க கேட்ட மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை சமாளிப்பாரான்னா, அந்த இரட்டை இலை சின்னமும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்கிற இருக்கையும் இருக்கிறவரை அவர் அந்த பொறுப்புகள்ல இருந்து சமாளிப்பார். ஆனா அது ஆளுங்கட்சியாக வரணுமே. நீங்க சமாளிப்பதற்கும் ஜெயிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கட்சியை ஆளுங்கட்சியாக கொண்டு வரணும். நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்திருக்காங்க. 1977ல அதிமுகவோட முதல் வெற்றி அதிமுகவை எதிர்கட்சி வரிசையில் அமர வைத்தது. மன்னிக்கணும், திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கட்சி வரிசையில் அமர வைத்தது. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்தவரை அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது. 2011 to 21 10 ஆண்டு எதிர்கட்சி திமுக. 2011ல பிரதான எதிர்கட்சி வரிசையை கூட இழந்துட்டாங்க. தேமுதிக எதிர்கட்சி 3வது இடத்துல இருந்தது திமுக. ஆனா அவர்கள் தக்க வைத்துக் கொண்டாங்க. இங்க இப்ப தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப போராடுவார். இனிமேல் தான் அவருக்கு பல சவால்கள் காத்திருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சார், விஜய் அலை பெரிதாக இருந்தது. அப்படி இருந்தது போதும் கூட கிட்டத்தட்ட 47 தொகுதிகளில் வென்று கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நம்ம பரப்புரை இருக்கும் போதே பேசணும், கூட்டணி தலைவர்களை விட ஒவ்வொரு தொகுதியிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுகிறார். விழுந்த வாக்குகள் எல்லாம் அவருக்காக விழுந்த வாக்குகளாகத்தான் இருக்கும் அப்படின்னு பல அரசியல் பார்வையாளர்கள் சொல்லியிருக்காங்க. எதிர்கட்சியாக கூட அத்தனை தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. எந்த இடத்துல எடப்பாடி தன்னை நிரூபிக்கல? ஆட்சிக்கு வரது மட்டும்தான் தலைமைக்கு, அதிமுக தலைமைக்கு அவர் சேர்க்கக்கூடிய நியாயமாக இருக்குமா? 1 கோடி வாக்குகள் வாங்கி இருக்கிறாரு. இதை விட நிர்வாகிகளுக்கு என்ன நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும்? இல்ல, நீங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட இது நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி அல்லது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அல்லது ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி வாக்குகள்ல பெருமை, வெற்றி பெற்றிருக்கக்கூடிய எண்ணிக்கையில பெருமை. நீங்க சொல்றது ரொம்ப சரியான ஒரு இடம் தான். கிட்டத்தட்ட விஜய் அலை கடுமையாக வீசுகிற பொழுதும்
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 47 தொகுதியில் ஜெயித்திருக்கிறார். அது அவருடைய ஆளுமை தான். நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ்னு ஒரு இடம் இருக்குல்ல அரசியல்ல, விட்டு கொடுத்து போறது. நீங்க ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். 47 இடங்கள் ஜெயித்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எடப்பாடி பழனிசாமி அவருடைய வெற்றி தான். அது ஒரு நிலையில இருக்கட்டும். அதுல முக்கியமான சில காரணங்கள் இருக்கிறேன். இன்றைக்கு சட்டமன்றத்தின் சபாநாயகராக இருக்கீங்களே, 2 பேரும் ஓடி ஓடி போய் பாக்குறாங்களே, வேலுமணி அவர்கள் தரப்பாக இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பா இருக்கலாம். அந்த ஜேசிடி பிரபாகர் அதிமுக இருந்தவர். இன்னைக்கு அங்க அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக இருந்தவர். தனபால் அவர்களோட பையன், சபாநாயகர் தனபாலோட பையன், முன்னாள் சபாநாயகராக இருந்தவர். தனக்கு மரியாதை இல்லைங்கிறார். அவர் பையன் போய் அமைச்சராகவே ஆகிவிட்டாரு. நீங்க திமுக பாருங்க, ஓ பன்னீர்செல்வம் ஜெயிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரத்தநாடு தொகுதியில் போட்டியிட்ட வைத்தியலிங்கம் ஜெயிக்கிறாரு. ஆலங்குளத்துல போட்டியிட்ட மனோஜ் பாண்டியன் ஜெயிக்கிறார். அப்ப இவங்க எங்க இருந்தவர்கள்? கடைசி வரை எங்க சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு காத்திருந்தவங்க. நீங்க விஜய் அலை வீசியதற்கு மத்தியிலும் இங்க பாருங்க, விஜயபாஸ்கர் 62,000 ஓட்டு தேசத்துல ஜெயிக்கிறார். திருநெல்வேலியில அம்பாசமுத்திரத்துல எசகி சுப்பையா ஜெயிக்கிறார். நீங்க அந்த ஒரு கோணத்துக்கு தான் நான் வரேன். இசகி சுப்பையா அவர்கள் ஜெயித்த அந்த தொகுதியில 2வது இடம் வாங்கினது காங்கிரஸ் கட்சி, 3வது இடம் வாங்கினது தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு நடக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி. அந்த அமைச்சரவையில பங்கேற்றிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அதுல முதலிடம் வந்த இசகி சுப்பையாவும் போய் சேர்ந்துக்கிறார். அப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆளுமைக்கு மட்டும் கிடைத்த வெற்றி அல்ல. எடப்பாடி பழனிசாமி என்கிற அந்த ஆளுமைக்கு கிடைத்த வெற்றி, அதனோட உள்ளூர்ல கொஞ்சம் செல்வாக்கு மிக்கவர்கள் இருக்காங்கல்ல, அந்த நபர்களுக்கான வெற்றி இருக்குல்ல. விஜயபாஸ்கருடைய வெற்றியில நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல 10க்கு 10 ஜெயிச்சாங்க கடந்த 2021. இந்த முறை ஏன் தொண்டாமுத்தூர்ல மட்டும் ஜெயிக்கிறாங்க? அப்ப விஐபி வேட்பாளர்கள் கரை சேர்ந்துட்டாங்க. நீங்க அந்த இடம் தான் தாவேக்கா குறிவிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய, நீங்க கேட்ட கேள்வியை தான் அப்படி மாத்தி சொல்ல பாருங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன பிரச்சனைனா, இவ்வளவு பெரிய விஜயாலை வீசிய போது இங்க எப்படி 47 பேர் ஜெயிச்சாங்க? அப்ப திருநெல்வேலியில எசகி சுப்பையா அம்பாசமுத்திரத்துல ஜெயிச்சிருவாரு. அப்படியே நீங்க அங்க வந்தீங்கன்னா தொண்டாபுத்தூர்ல வேலுமணி ஜெயிச்சிருவாரு. சிவி சண்முகம் விழுப்புரம் மாவட்டத்துல எங்கேயாவது நின்னா ஜெயிச்சிருவாரு. அப்ப இவர்கள் எல்லாம் தலகர்த்தர்கள். நீங்க இங்க அதிமுக முகவரியே இல்லாதவர் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சா மட்டும்தான் அது எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆளுமைக்கு மட்டும் கிடைத்த வெற்றி. லீமாரோஸ் ஜெயிச்சதுக்கு நீங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களை காரணம் சொல்ல முடியும்? நீங்க கடைசி நேரத்துலதான் லால்குடி வேட்பாளராக வர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்துலதான் லீமாரோஸ் அவர்கள் ஜெயிச்சாங்க நம்ம சொல்லிட முடியுமா? லீமாரோஸ் அவர்கள் அங்க சேர்ந்த பிறகுதான் பல குழப்பங்கள் வருது, பிரச்சனைகள் வருது. அது ஒரு நிலை. பட் இங்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய பரப்புரை, பிரச்சாரம் இதெல்லாம் கட்சியை தக்க வைத்தது. ஆனா கட்சியை ஆளுங்கட்சியாக வர வைக்கணும்ல, அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணணுங்கிறேன். இங்க பிளவுபட்டவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கணும். சசிகலா அவர்கள் ஒரு 4 தொகுதிகளில் சேதப்படுத்துறாங்க. நம்ம பெருசா விவாதிக்கல. அது முதுகலத்தூர் உட்பட ஒரு 4 தொகுதிகள் நினைக்கிறேன். நீங்க இன்னொரு நுட்பமான ஒரு இடம் இருக்கு அங்கே, நீங்க நாங்குநேரின்னு ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்கு. அது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமான தொகுதி. அந்த தொகுதியில சமூக அடிப்படையில வாக்கு போடுற கல்ச்சர் தமிழ்நாட்டிலேயே அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி நாங்குநேரி. அந்த தொகுதியில அந்த ஹரிநாடர்